பயலே, நான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊருக்குள்ள நான் ரோட்ல இறங்குனா, நீ நினைக்கிறத விட 3 ரைட்ல இருப்பேன் நானு. புரியுதா? இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். உன்ன மாரி, அந்த எஸ்ஹெச் மாரி பல கில்லாடிகள் எல்லாம் நான் வந்து பார்த்துட்டு தான் வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து நான் களமாடுறேன். புரியுதா? நீ நீ எல்லாம் ஆண் மகனா இருந்தன்னா, எங்ககிட்ட டிபேட் வா. ஆண் மகனா இருந்தா. அவ்வளோதான் சொல்ல முடியும். கொஞ்சம் டீசென்ட்டா சொல்ற மாரி இருந்ததுன்னா. புரியுதா? வேற ரேஞ்சில பேசுற மாரி இருந்துன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நாடி நரம்பெல்லாம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சுரும். அதனால நான் அதோட நிறுத்திக்கிறேன். அறிவு கெட்டவன். இங்க பாரு, உங்களுடைய அவலட்சணம் வந்து இந்த கிளப் ஹவுஸ் டோட்டல் ஃபேமிலிக்கு, அதாவது தமிழ் அண்டு மலையாளம் இந்த 2 குரூப்ல ஏகதேசம் உங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும். புரியுதா? நீங்க யாரு? எப்படி உருட்டுவீங்க? உங்ககிட்ட கேள்வி கேட்டா எப்படி வந்து மிரளுவீங்க? புரிஞ்சுதா? நீங்க விரல் விட்டு எண்ற அளவுக்கு என்ன மீறி போனா நீங்க 4 பேர் இருக்கிறீங்க. அவ்வளோதானே? முதல்ல 5 பேர் 6 பேர் இருந்தீங்க. அதுலயும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் எவனோ ஒருத்தன் பேர், அவன் என்ன பேருங்க? சுகுமாரா? என்னமோ ஒரு பேர்ல ஒருத்தன் வந்தான் இல்லைங்களா? ஸ்டீஃபன் பிரதர். அன்னைக்கு வந்து அபிஷேக் வச்சு செஞ்சு விட்டான். அப்படியே ஆள காணோம் அவன. என்ன சுகுமாரா என்னமோ ஒரு பேர்ல ஒரு பையன் வந்தான் இல்லைங்க? நீங்க சும்மா அப்படியே, அதாவது ஒரு பிம்பத்த கட்டி, அதாவது உடைஞ்சு போனவங்க, அது செதிலடைஞ்ச உங்களுடைய அந்த கட்டுமானம் இருக்கு பார்த்தியா? உங்க அஸ்திவாரம் வீக்கு. அது ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த வீக்கான அஸ்திவாரத்துல வந்து என்னைக்கோ கட்டின ஒரு பாழடைஞ்ச பில்டிங் செதிலடைஞ்ச நிலையில இருக்குதுங்க. அத அப்படியே வச்சு வச்சு அப்படியே விழுக விடாம பூசி மழுப்பிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவுதான் உங்க கொள்கை. புரிஞ்சுதா? நான் மேலே ஏறி வந்தேன்ல, உலகமே எங்கால ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணிட்டாரு. புரியுதா? உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நான் மியூட் போட்டு எங்கால ஒருத்தருக்கு கூப்பிட்டு, இதை நான் இப்போ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீ வேணா அந்த அங்கே இருக்கிற ரீப்ளேஸ் அழிச்சு வைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எப்படி வந்து என்கிட்ட தடுமாறுனீங்க அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது. புரிஞ்சுதா? ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக என்ன மாதிரி ரெக்கார்ட் எடுக்க முடியும் தெரியுமா? எங்களை கோவப்படுத்தி எங்கள் வாயிலிருந்து ஏதாவது பேச விட்டு, பார்ப்பார் இவன் அப்படி பேசுகிறான், இவன் இப்படி பேசுகிறான், இந்த ஈன புழப்பை தவிர உங்களுக்கு என்னடா தெரியும்? சொல்கிறா. உன்னையெல்லாம் இப்படி உரிமையில் பேசுறது வந்து தப்பே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நீ வந்து உண்மையிலேயே வந்து நீ வந்து ஒரு நீதி உள்ள ஒரு ஒரு மகனா இருந்தா நீ என்ன பண்ணுவ தெரியுமா? இந்த மாதிரி இஸ்லாமியன் எல்லாம் கூப்பிட்டு வந்து மேலே வச்சு களமாட மாட்டேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய போராய்மை, உன்னுடைய இம்பார்ட்டன்சி. அது புரியுதா? உன்னுடைய பிறப்பினுடைய இழிவை குறிக்கிறது அது. இதுக்கு மேல நான் வந்து ரொம்ப அழகாக ஒரு தூய்மையான தமிழ்ல வந்து உன்னை நான் விமர்சிக்கவே முடியாது. புரியுதா? அது உன் கருவின் குற்றம். அது இதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. புரிஞ்சுதா? நீ நினைக்கிற நம்ம வந்து அப்படி பேசுவோம் இப்படி பேசுவோம்னு. செந்தமிழ்ல பேசி ஒன்ன டோட்டலா டேமேஜ் பண்றதுக்கு என்கிட்ட வந்து தமிழ் புலமையும் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. ஒரு 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 ஜிகாதி பையனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து தமிழே தெரியல. நான் சொல்றேன், அவங்க அல்லா ஒரு இல் பொருள் இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கோ. போய் வந்து என்னது இல் பொருளா அப்படின்னா என்ன? இந்த மாதிரி லட்சணத்தில் இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து நீ மேலே வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு எங்களை உருட்டலான்னு பார்க்குற. டேய், நீங்கள்லாம் ஆண் மகனாக இருந்தா அல்லது ஒரே ஒரு வித்துக்கு பிறந்தவனாக இருந்தா நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் நீ கூட்டமாக கூட வா, இல்லை சிங்கிளாக கூட வா. நீ அடிக்கடி கேட்ப தெரியுமா? 1-to-1 வச்சுக்கலாமா டிபேட்டு? அப்படி வேணா வா. இல்லை கூட்டமாக கூட வா, பன்றிகள் மாதிரி வா. நாங்கள் அளவாக 2 பேர் இருக்கோம், நீ 4 பேர் வா, 5 பேர் வா. அழகா ஒரு நேரத்தை வந்து இருதரப்புக்கும் வகுத்து அதுக்கு ஒரு 1-2 நடுவர்களை போட்டு என்ன, நீ யாரை வேணா கூட்டிட்டு வா.
உன்னோட உன்னுடைய துர்நம்பிக்கைகள் எல்லாம் வந்து ஒரு 1 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கூட வேண்டாம், ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் டேமேஜ் ஆயிடுவீங்க. இன்னைக்கு எப்படி திகிரி டேமேஜ் ஆன மாதிரி. ஒரு வசனத்துக்கு வந்து ஒரு கேள்வியை கேட்டேன்னா சகரியா 6:13க்கு போகிறான். சரிடா நான் படிக்கிறேன்னு போயிட்டு அதிலிருந்து ஒரு 4 கேள்வி வச்சேன்னா உபாகமத்துக்கு போகிறான். கேவலமா இல்லை உனக்கெல்லாம்? கேட்டால் நாங்கள் வந்து ஒன் காட் கிழிச்ச ஒன் காட் சோறு திங்கிறியா? நீ எல்லாம் வேற ஏதாவது திங்கிறியா? நீ அவனுக்கு தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு பிள்ளை உனக்கெல்லாம் வந்து இந்த நம்ம ஜேக்கப்பு அன்னைக்கு வச்சு காமிச்சாரு பாரு, அந்த நான் அவர் இந்த மாதிரி பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ரேஞ்சுக்கு அதுக்கு மேலே பேசினாலும் நீ எல்லாம் எப்படி தெரியுமா, உனக்கெல்லாம் உரைக்காது. ஏன்னு கிடைச்சா ஏன்னு கேட்டால் நீ வந்து தாய்ப்பாலுக்கு பதிலாக சாக்கடையை குடிச்சிருக்க. நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நீ கருவின் குற்றம் கண்டவன். இதை விட கேவலமாக உன்னை எவனுமே விமர்சிக்க முடியாதுடா இந்த உலகத்தில். புரியுதா? எனக்கு நான் வந்து உங்கள் ரூம்க்கே வர்றது எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா எவனோ ஒருத்தன் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 10% இன்டெலெக்டாக இருக்கணும். சரியா? நீ வந்து 100% இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் யாருமே இல்லை உலகத்தில். என்ன அட்லீஸ்ட் ஒரு மனிதனுக்குரிய இந்த 6 அறிவு இருக்கு இல்லையா, நீ 7th சென்ஸ் எல்லாம் வேண்டாம், 7ஆம் அறிவெல்லாம் நீ வந்து உனக்கு கடவுள் கொடுத்த அறிவில் அதை நீ வந்து ஒரு 2% பயன்படுத்தி பேசக்கூடிய ஆட்கள் உங்கள் ஆட்கள் யாருமே இல்லை. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இவனுக்கிட்ட போய் பேசுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் அல்லது வந்து நேர விரயம், எனர்ஜி விரயம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ வர்றதே கிடையாது. புரியுதா?